முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, திரு ஜோசப் விஜய் அவர்களே, இது தவறு. ஹைஸ் நஜசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப கொஞ்ச காலமாகவே சினிமா துறையில ஃபேமஸ் ஆகாத நடிகர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஃபேமஸ் ஆகுறதுக்காக நம்ம தளபதி விஜய் அண்ணாவ பத்தி விமர்சனம் பண்றாங்க. அப்படி போன வீக்ல கூட பவர் ஸ்டார் அவங்க வந்து தளபதி விஜய் அண்ணாவ விமர்சனம் பண்ணி அவங்களும் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஒருத்தங்க தளபதி விஜய் அண்ணாவ பத்தி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ் வெங்கட். அவங்க தான் தளபதி விஜய் அண்ணாவ பத்தி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருந்தாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட் பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 50 வயதில் வந்து எனக்கு போட்டி திமுக என்கிறாயே, அது எந்த வகையில் அர்த்தமுள்ள வார்த்தை? ஏன் நீங்கள் அதிமுகவை பற்றி பேசவே இல்லை? ஒரு கணக்கில் இருக்கிறீங்களா? ஒரு 50 வயதில் எனக்கு திமுக தான் எதிரி அப்படின்னு வந்து சொல்றீங்களே, இது எந்த வகை நியாயம் வந்து கேட்டிருக்காங்கள. அதாவது தளபதி விஜய் அண்ணா 50 வயசுல தான் அரசியலுக்கே வந்திருக்கிறாங்க. பொசிஷன்ல யார் இருக்கிறாங்க? அதாவது முதலமைச்சர் பதவியில யார் இருக்காங்க? திமுக தான். அப்போ திமுகவை தான் என்ன பண்ண முடியும்? போட்டியிட முடியும். அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதனால தான் சொன்னாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஸ்கூல்ல ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க. அப்போ ஒரு பையன் ஃபாஸ்ட்டா போறான். அப்ப அந்த பையன முந்தணும் தானே நினைப்போம். நம்ம அந்த பையனோட 2வது பிளேஸ்ல வரணும்னு நினைக்க மாட்டோம்ல. அதே மாதிரி தான் இந்த அரசியலும். அரசியல்ல முதல்ல யார் இருக்காங்க? நம்ம திமுக அரசு தான். 2வது யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிமுக அரசு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? திமுக அரச முந்தணும்னு தான் நினைப்போம். இல்ல நான் அதிமுக அரச கிட்ட தான் இருப்பேன். அவங்கள வந்து தோற்கடிப்பேன் அப்படின்னு வந்து நினைக்க மாட்டோம். சரியா? அதனால தான் நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு ஒரே போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே டூ டிஎம்கே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அதிமுகவ சொல்லல. அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடையாது. அதிமுகவ பத்தி பேசல. ஏன்னா அதிமுக 2வது பொசிஷன்ல இருக்கிறாங்க. சீமான் அண்ணாவ பத்தி பேசல. சீமான் அண்ணா அடுத்த பொசிஷன்ல இருக்காங்க. இப்போ டிஎம்கே பத்தி பேசுறாங்கன்னா, முதல் இடத்துல இருக்கிறது டிஎம்கே தான். டிஎம்கேவை தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம தளபதி விஜய் அண்ணா. நிச்சயமா உங்களுடைய 20 வயதில் இருந்து 50 வயது வரையில் நீங்கள் செய்த வேலை என்ன? நடித்துக் கொண்டிருந்தீர்கள், கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தீர்கள், வாரிசு அரசியல் அரசியல் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் யாரோட வாரிசு? உங்களுடைய தாத்தா சினிமாக்காரர், மாமா சினிமாக்காரர், அம்மா சினிமாக்காரர், சின்னம்மா சினிமாக்காரர், அப்பா சினிமாக்காரர். நீங்கள் வாரிசு இல்லையா? உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கிறதா? அதில் நீங்கள் வாரிசு தானே, நீங்கள் சினிமா வாரிசு. சரி, முதல்ல இத பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு அரசியல் வேற, வாரிசு சினிமா துறை வேற. அதாவது வாரிசு சினிமா துறைன்னு அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்க வந்து ஒரு இயக்குனர். சரியா? அது தளபதி விஜய் அண்ணாவோட அப்பா தான். சரியா? அவங்க இயக்குனர், அப்புறம் வந்து நல்ல படம் நடிப்பாங்க. இந்த இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மகன சினிமா துறையில கொண்டு வந்தாங்க. அதாவது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையன கூட்டிட்டு வந்து டைரக்ட்டா என் பையன் அடுத்த சூப்பர் ஸ்டார், அடுத்த தளபதி அப்படின்னு சொல்லலையே. என் பையனும் நடிக்க வாரான், நடிக்கட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி தளபதி விஜய் அண்ணாவும் நடிக்க வந்தாங்க. அவரு சின்ன வயசுல இருந்து 50 வயசு வரை நடிச்சிருக்காரு. சரியா? அப்போ அவங்க அப்பா வந்து தூக்கி விடல. அவருடைய நடிப்பு திறமைய பார்த்து தான் என்ன பண்ணுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களாகிய அவங்க வந்து தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பட்டத்தையும் குடுத்தாங்க. தளபதி விஜய் அண்ணாவ உயர்த்தி வச்சிருக்கிறது காரணம் மக்கள். அவங்க அப்பா வந்து அறிமுகப்படுத்த மட்டும் தான் செஞ்சாங்க. அவங்க அப்பா வந்து தூக்கி வைக்கல. அதுக்கு அடுத்த கட்டமாட்டு நம்ம தளபதி அண்ணாவோட மகன் சஞ்சய் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து என்ன சொல்ல முடியும் தளபதி விஜய் அண்ணா? அது என் பையனும் நடிக்க வாரான் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா துறையில அறிமுகம் மட்டும் தான் பண்ண முடியும். இல்ல என் பையன வந்து என்னுடைய பொசிஷன குடுங்க. நான் இப்போ என்ன என்ன எப்படிலாம் மதிச்சீங்களோ மக்களாகிய நீங்க, என் பொசிஷன வந்து என் பையனுக்கு குடுங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அறிமுகப்படுத்த மட்டும் தான் முடியும். மக்களால் மட்டும் தான் தேர்ந்தெடுக்க முடியும். சரியா? இதெல்லாம் சொல்லும்போது வாரிசு சினிமான்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடையாது. இப்போ அரசியல பத்தி பார்க்கும்போது அது வாரிசு அரசியல் தான்.
அது நான் சொல்லணும்னு தேவை கிடையாது. மக்களாகிய நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே தெரியும் வாரிசு அரசியல்னா என்ன? யார் யாருக்கு யாரு வராங்க? அடுத்த கட்டத்துல யார் வராங்க? இப்ப ஆளும் திமுக அரசு கூட யார் யாருக்கு பொசிஷன்ல அடுத்த கட்டமா வந்துட்டு இருக்காங்கன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். புரிந்துதான் பேசுகிறீர்களா? பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறீர்களே, எந்த பெண்ணிற்காக எங்கே நீங்கள் போராட்டம் செய்தீர்கள்? எந்த பெண்ணிற்காக நீங்க போராட்டம் பண்ணீங்க? மக்களுடைய போராட்டத்தில் இதுவரைக்கும் எந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்திருக்கிறீர்கள்? அதாவது போஸ் வெங்கட் அவங்க வந்து கேக்குறாங்க, புரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க எந்த பெண்ணுக்காக வந்து போராட்டம் நடத்துனீங்க? அப்படி வந்து கேக்குறாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கோங்க. நான் வந்து பெண்களுக்காக போராட்டம் நடத்துறேன்னு நெனச்சுக்கோங்களேன். ஒரு பிளேஸ்ல போய் இருக்கிறேன். ஒரு போர்டையும் பிடிச்சுக்கிட்டு. நான் வந்து போராட்டம் நடத்த போறேன்னு சொல்லிட்டு போராடுவேன்னு சொல்றேன். அந்த இடத்துல யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏதோ ஒரு பொண்ணு வந்து சும்மா இல்லன்ட்டு போராடுறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு பார்க்காத மாரி போயிருவாங்க. ஆனா, தளபதி விஜய் அண்ணா வந்து போராட்டம் நடத்தணும்னு நெனச்சாங்கன்னா, அந்த இடமே சிரமமா தான் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா வந்து போராட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு அறிவிப்பு குடுத்துட்டு வாராங்க. அந்த இடத்துல நின்னு போராட்டம் நடத்துறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் ஜாம் ஆகும். மக்கள் மக்களாகிய எல்லாருமே தளபதி விஜய் அண்ணாவ பார்க்கறதுக்கு வந்துருவாங்க. பஸ் எதுவுமே ஓடாது. எல்லாமே அப்படி இருக்கும். சும்மா போறவங்க கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா வந்திருக்காங்க. நம்ம பார்த்துட்டு போவோம். ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போவோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு குமிஞ்சிருவாங்க. இதனால ஒரு நெரிசல் கூட ஏற்படும் சரியா? அதனால மக்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இருக்காது. எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா முதல் மாநாடு நடத்துனாங்க. அப்போ அறிவிப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. அப்பமே எத்தன பேர் வந்திருந்தாங்கன்னு நெனச்சு பாருங்களேன். அதுவும் பர்மிஷன் குடுக்கல. இந்த இடத்துல மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு திமுக அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க பர்மிஷன் தராம ஏதோ ஒரு காட்டுக்குள்ள கொண்டு பர்மிஷன் குடுத்துருக்காங்க. சரி அங்கலாம் யாரு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி விஜய் அண்ணா அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி வச்சிருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமுமே அவ்ளோ கோடி மக்கள் வந்து தளபதி விஜய் அண்ணாவோட மாநாட்ட பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரியா? இப்போ போஸ் வெங்கட் வந்து சொல்றாங்கல்ல, பெண்களுக்காக எதுவும் கேட்கலையே, பெண்களுக்காக எதுவும் கேட்கலையேன்னு வந்து கேட்கறாங்கல்ல. பெண்களுக்காக யார் கேட்கலன்னு சொன்னா? தளபதி விஜய் அண்ணா கேட்டாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி சார்பா ஒரு பிரச்சனை வந்து நடந்துச்சுல்ல. அந்த பிரச்சனைய பத்தி போராட்டம் தான் நடத்தல. ஏன்னா போராட்டம் தளபதி அண்ணாவ வந்து நாங்க இங்க நடத்த போறோம்னு சொன்ன உடனே பர்மிஷன் லெட்டர் நடத்துங்க அப்படின்னு சொல்லி குடுக்க மாட்டாங்க. சரியா? அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா ஆளுநர பார்த்து ஒரு கடிதம் வந்து குடுத்திருந்தாங்க. சரியா? பெண்களுக்காக நெறைய விஷயங்கள் வந்து அவங்க தட்டி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இல்லன்னு கிடையாது. சரியா? ஆனா போஸ் வெங்கட்டுக்கு தான் தெரியல. தளபதி விஜய் அண்ணா பெண்களுக்காக கேட்கறாங்க அப்படின்ட்டு. சினிமா பார்ப்பது வேறு, ஐயா உங்களுக்கு வரக்கூடிய கூட்டம் என்பது வேறு. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விஜய் ரசிகர்கள் தான், நான் உட்பட. அது சினிமா. உங்களை நாங்கள் ரசிப்போம், கைதட்டுவோம், முதலாளாக வருவோம், டிக்கெட்டிற்காக சண்டை போடுவோம். ஐயா நீங்கள் மிகச்சிறந்த நடிகர், ஏன் பாராட்டக்கூடாதா என்ன? நான் பாராட்டுகிறேன். ஒரு திராவிட முன்னேற்ற கழக மேடையிலே நான் உங்களை பாராட்டுகிறேன் ஐயா. நீங்கள் மிகப்பெரிய நடிகர், ஆனால் ஜீரோ பொலிட்டீஷியன். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You are a zero politician. அதாவது போஸ் வெங்கட் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமால பார்க்கறது வேறு, அரசியல பார்க்கறது வேறு. தளபதி விஜய் அண்ணா வந்து ஒரு ஜீரோ பொலிட்டீஷியன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அவங்களுக்கு தெரியல? அரசியல் பத்தி கத்துட்டு தான் வரணுமா? ஏன் நான் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கத்துக்க கூடாதா? இல்ல அரசியலுக்கு ஏதாவது கிளாஸ் இருக்குதா? சொல்லுங்க. கண்டிப்பா அங்க போய் நான் படிக்க சொல்றேன் தளபதி விஜய் அண்ணாவ. அதனால என்னன்னா, தளபதி விஜய் அண்ணா அரசியல் வாரேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட அவங்களுடைய சினிமா துறையில இருந்து எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு, மக்களுக்காக வாரேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நெனச்சாச்சுன்னா, ஒரு வருஷத்துக்கு 4 படம் நடிக்கலாம். ஒரு படத்துக்கு ரூ. 200 கோடி. அப்போ நெனச்சு பாருங்களேன். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு அரசியலுக்கு வராங்க. ஏன்னா மக்கள் வந்து நம்ம தளபதி விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட்டுக்காக, நன்றி கடனுக்காக மக்களுக்கு வந்து என்னலாம் கிடைக்கலையோ, அத வந்து நான் பண்றேன்னு வந்து சொல்றாங்க. அப்போ அரசியல் பண்றதுக்காக என்ன பண்ணணும்னா, மாநாடு நடத்துனாங்க.
மத்த அடுத்தது வந்து ஒரு மீட்டிங் நடத்துனாங்க. அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணாங்க, 2ஆம் மாநாடு மாதிரி ஒரு ப்ரோகிராம் நடத்துனாங்க. அப்ப எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல பத்தி விஜய் அண்ணா தெரிஞ்சுக்கிறதுக்காகவே என்ன பண்ணியிருக்கணும், பர்மிஷன் குடுத்துருக்கணும் நீங்க. ஆனா, நீங்க பர்மிஷன் குடுக்காமலே அரசியல் பார்த்தீங்கன்னா தெரியாது. அரசியல்ல தளபதி விஜய் அண்ணா 0 தான் அப்படி வந்து சொன்னது நியாயமா? தளபதி விஜய் அண்ணா வந்து ஹை பொசிஷன்ல இருந்து இந்த அரசியலுக்கு வராங்க. அப்போ அவங்களையே வளர விடமாட்றீங்க. ஒரு சாமானியமான மனுஷன் வந்து அரசியலுக்கு வாரேன்னு நெனச்சுக்கிட்டு எல்லாமே பண்றாங்க. அப்ப அவங்கள என்ன பண்ணுவீங்க? மொத்தமா குளோஸ் பண்ணிருவீங்களோ? முடிச்சு விட்டுருவீங்களோ? அந்த மாதிரி தான் நீங்க பேசுறது இருக்குது. 0ன்னு என்னைக்குமே சொல்லாதீங்க. மக்கள் தான் அவங்கள வந்து தீர்மானிக்கணும். சரியா? யார் உங்களுடைய செயலாளர்? எங்கிருந்து எடுத்தீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் யார் தெரியுமா? பொருளாளர் யார் தெரியுமா? அவர்கள் அரசியல் அனுபவம் என்ன என்று தெரியுமா? இவ்வளவு சொல்லுகிறீர்களே, உங்க செயலாளருடைய பேர் என்ன? அதையே கிண்டல் பண்றாங்களே எல்லாரும். போஸ் வெங்கட் அவர்களே, நீங்க வந்து கேட்குறீங்கல்ல, டிஎம்கேவோட பொருளாளர் யாருன்னு தெரியுமா? செயலாளர் யாரு தெரியுமா? அப்படின்னு வந்து கேட்குறீங்கல்ல. அது கேட்கறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பொருளாளர் யாருன்னு தெரியணும் அப்படின்னா, 4 இடத்துல அவங்களுக்கு வந்து அம் மாநாடு நடத்துறதுக்கோ, ப்ரோகிராம் நடத்துறதுக்கோ நீங்க பர்மிஷன் குடுக்கணும். ஆனா, நீங்க பர்மிஷனே குடுக்க மாட்டீங்கன்னா, ஆனா நீங்க வந்து கேட்பீங்களா, "செயலாளர் யார் தெரியுமா? பொருளாளர் யார் தெரியுமா?" அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலாளரை நீங்க குத்தி பேசுறீங்க. நேம் வச்சு கிண்டல் பண்றாங்கன்னு. அது அரசியல்ல பேசலாமா? தப்பு தானே! ஒருத்தவங்களுடைய பேர் என்ன? அத வந்து கிண்டல் பண்ணி பேசக்கூடாது. அவங்க இதே மாதிரி உங்களுடைய பேர வந்து கிண்டல் பண்ணி பேசினா நல்லாவா இருக்கும்? போஸ் வெங்கட்டுக்கு வெங்கட்ன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? அதே மாதிரி அண்ணாமலை அண்ணாவுக்கு ரைமிங்ல எடுத்து பாருங்களேன், மக்களாகிய நீங்க. நல்லாவா இருக்கும்? அரசியல்ல என்னைக்குமே போட்டி இருக்கலாம். ஆனா, பர்சனலா இந்த மாதிரி பேர் வச்சு யாருமே அட்டாக் பண்ணாதீங்க. மத்தபடி என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிவிக்கே வந்து நெறைய பர்மிஷன் குடுங்க. குடுக்காம வந்து அவங்கள யார் தெரியுமா? இவங்கள யார் தெரியுமான்னு வந்து என்னைக்குமே சொல்லாதீங்க. போஸ் வெங்கட். இப்போ என்னுடைய கருத்துப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தளபதி விஜய் அண்ணா வந்து அரசியலுக்கு இப்ப வந்திருக்கிறாங்க. வந்ததுல வந்து நெறைய பிரச்சனைகள்ல சந்திச்சுட்டாங்க. ஆனா, தளபதி விஜய் அண்ணா வந்து அரசியலுக்கு வர்றது வந்து வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்காங்க. இப்போ மக்களுக்கு நெறைய பண்றேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிஎம்கே தான் என்னுடைய ஒரே போட்டியாளர்ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ தளபதி விஜய் அண்ணாவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மக்களாகிய நம்ம வந்து ஒரு ஒருக்க வாய்ப்பு குடுக்கலாம். வாய்ப்பு குடுத்தா நம்ம தளபதி விஜய் அண்ணா என்னென்ன மக்களுக்கு பண்றாங்க எல்லாமே நமக்கு தெரியும். தெரிஞ்சுகிட்டு அவங்கள பண்றாங்களோ இல்லையோ, பண்ணல அப்படின்னா குறை சொல்றது ஓகே. இல்ல பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள குறை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால மக்களாகிய நம்ம மத்தவங்க சொல்றத விடுங்க. ஒருக்காவது தளபதி விஜய் அண்ணாவுக்கு நம்ம வாய்ப்பு குடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு தளபதி விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கிறேன். பாய். கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.